கொஞ்சம் அந்த நெய் முந்திரி பருப்பு பார்த்த நெய் அதே கொஞ்சம் சட்னியில் முக்கி அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையா இருக்கும். கேமரா மூலமா நீங்களும் சாப்பிடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனா ஆஸ்கேம்னான். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உப்மா பார்க்க போறோம். உப்மா அப்படின்னா ஓடி போறவங்க கூட ஓடி வருவாங்கங்க. அந்த மாதிரியான ஒரு உப்மா இது. ஒரு டிஃபனுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ நார்மலா பண்ற அந்த ரவா உப்மா தான். அதுலயே வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான். அதை போட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம ஆசிஷ் உப்புமாக்கு தாளிக்கிற போது நம்ம இதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி விட்டு ரவையை போட்டு ஆஸ் யூஷுவல் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் உப்புமா. அதை காலம்பர டிஃபனுக்கும் ஈஸியா பண்ணலாம், அல்லது நைட் டிஃபனுக்கும் வந்து ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம். இப்பதான் முதல் என் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க, நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உடனே வந்துடும். இப்ப இந்த ஒரு கிரீன் உப்புமா பண்றதுக்கு நம்ம ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லியை வந்து நான் சும்மா ஒரு ரேண்டமா அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பொடியே கட் பண்ண வேண்டாம், அரைக்க போறோம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய கட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லிக்கு 2 பச்சை மிளகாய் போடுறேன். இதுல வந்து இஞ்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமா சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது வந்து அரைக்கும் போது கலர் மாறாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு மூடியில வந்து பாதி அளவுக்கு புழிந்தாலே போடும். ஜஸ்ட் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சோண்டு புழிஞ்சாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி இதுக்கு சம்மந்தப்பட்ட உப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். உப்புமா பண்ணும்போது நம்ம உப்புமாக்கு தனியா உப்பு போட்டுக்கலாம். உப்புமா உப்பு சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சு வந்துடலாம். இப்போ பாருங்க, இதை அரைச்சாச்சு, நல்லா நைஸா எடுத்து பாருங்க. அவ்வளோதான். தண்ணியை விடல, நம்ம லெமன் ஜூஸ் போட்டோம் இல்லையா, அப்புறம் பச்சை மிளகாய் ஈரம், கொத்தமல்லி ஈரம், அதே சரியா இருந்தா தண்ணி எதுவும் விடல, அரைச்சாச்சு. இப்போ நம்ம உப்புமாவை தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த கடாய் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து, நம்ம கடுகு போடலாம். ஆஸ் யூஷுவல் உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரி தான். இப்போ கடுகு பொரிஞ்செடுத்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சமா சீரகம். சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பருப்பு ப்ரௌன் ஆயிடுத்து. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வெங்காயம் இந்த மாதிரி நீட்டா நறுக்குங்க. இப்போ நான் ஒரு காய்கறி இந்தியில சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நீட்டா நறுக்குங்க. இந்த உப்புமாக்கெல்லாம் இந்த மாதிரி நீட்டா நறுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லியில அரைச்சிருக்கோம். அதனால இந்த 2 சின்ன பச்சை மிளகாய இதுல போட்டிருக்கேன், கொஞ்சம் இஞ்சியும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லியில வேற நம்ம அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலைய பிச்சுட்டு போடலாம். எப்போதுமே கருவேப்பிலை கிள்ளி அல்லது பிச்சு அப்படின்வாங்க. அப்படி போட்டாதான் அது வாசனை அதுல இருந்து நல்லாவே வரும். ஸோ இது பதங்கினது போதும். நம்ம இந்த கொத்தமல்லி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம இதை போடுவோம். இது சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்சியை அளந்து போட்டாச்சு. சும்மா இதை ஒரு 2 நிமிஷம் லேசா அப்படி வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி விடுவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கப்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது 2 பங்கு தண்ணி விடலாம். 1 விட்டாச்சு. இப்போ இது 2வது ஒரு கப், 2 கப் தண்ணி விட்டாச்சு. கொத்தமல்லி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால இந்த உப்புமா ரவைக்கு தகுந்து கொஞ்சம் உப்பு போட்டு. இப்போ பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்போ நம்ம இந்த ரவைய போடலாம். அப்படி ஸ்லோவா அப்படி போட்டீங்க அப்படின்னா டக்குன்னு கலரி விட்டுலாம். வாவ், செம. இந்த கப்பு அந்த கப்பு ஒரே கப்பு தான். இப்ப பாருங்க, நம்மளோட உப்புமா வெந்தெடுத்து சூப்பர். வாவ். நான் அடுப்பை சிம்ல வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சு சிம்ல வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து. நல்லா வெந்தெடுத்து பாருங்க. அவ்வளவுதான், போறோம். நம்ம உப்புமா இப்போ ரெடி ஆயிடுத்து. நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அந்த உப்புமாவை அப்படியே விட்டா எப்படி, நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு நெய் விட்டு அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்படி தாளிச்சு கொட்டினோம்னு வச்சுக்கோங்களேன்,
அது சும்மா அருமையா இருக்குங்க. இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம இதை வந்து முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டினோம்னா அது வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்மள முந்திரி பருப்பு பொன்னிறமா ரெடியா இருக்கு பாருங்க. கம கம கமங்குது வாசனை. நெய்யில் அந்த முந்திரி பருப்பு போட்டு பண்ணது செம கம கமங்குது வாசனை. சூப்பர். இப்ப நம்மளோட கிரீன் ரவா உப்புமா தயாராகிடுது. கொத்தமல்லிலாம் போட்டனால இதுக்கு ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் சி இருக்கு, அயன் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாம்பார் சட்னி ரெண்டுமே பண்ணலாம். இப்ப இதுல சாம்பார் விட்டாச்சு, நம்ம இதுல கொஞ்சம் சட்னி விடுவோம். சட்னி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து இது பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் ஒன்னா போட்டு ஒரு சட்னி பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ காம்பினேஷன் ஆஃப் பொட்டுக்கடலை அண்ட் வேர்க்கடலை சட்னி. இப்ப இந்த நெய்யில வறுத்த முந்திரி பருப்பை கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா சூப்பர். அவ்வளவுதான், சும்மா ஜம்முன்னு இறங்கிடும். இப்போ கொஞ்சம் அந்த நெய் முந்திரி பருப்பு வறுத்த நெய் அதையும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா செமையா இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி உப்புமாலாம் சாப்பிடும்போது கொஞ்சமா நெய் விட்டுக்கிட்டீங்கன்னா லூப்ரிகன்ட்க்கு ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு ஜெரிக்கிறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டாக்க போதும். அவ்வளவுதாங்க, நம்மளோட அருமையான கிரீன் ரவா உப்புமா தயாராகிடுது. சட்னி சாம்பார். இப்ப பார்த்து எந்த கிரீன் ரவா உப்புமா கொத்தமல்லி ரவா உப்புமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது. இப்ப இந்த கிரீன் ரவா உப்புமா வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். வா சூப்பர், செமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. வாவ். இந்த சட்னியில முக்கிய அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையா இருக்கும். கேமரா மூலமா நீங்களும் சாப்பிடுங்க. இதை வந்து உப்புமா மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேரியேஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கடுகு உளுத்தம் பருப்புக்கு பதில் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு இலை பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, அதை மட்டும் தாளிச்சுட்டு இந்த வெங்காயம் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல வந்து நான் காய்கறி போடல. காய்கறி போட்டா அந்த கொத்தமல்லியோட வாசனையை வந்து அது எடுக்கணும். அங்கே இது காய்கறி எதுவும் போட வேண்டாம். இந்த உப்புமா வந்து இதே மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல காய் எதுவும் சேர்க்கவே வேண்டாம். ஈவன் நீங்க வந்து அந்த பட்டை சோம்பு லவங்கம் தாளிச்சா கூட அதில் காய்கறி போட வேண்டாம். வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அதை மட்டும் நீங்க தாளிச்சு போடலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது, இந்த உப்புமா பண்ணி சாப்பிட்றதுக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த உப்புமானா ஓடுறவங்க கூட ஓடி வருவாங்க, எனக்கு உனக்கும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இந்த உப்புமாவை. இப்போ அட இப்பதாங்க பார்த்தேன், என்னோட புடவைய கூட கிரீனா இருக்குங்க. ஆஹா, சே, என்ன ஒரு ஒத்துமா பாத்தீங்களா? உப்புமா தான் கிரீன்ல பார்த்தா என் புடவை கூட கிரீன்ல இருக்குங்க. ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா சூப்பருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ரவா உப்புமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொத்தமல்லி போட்டது. ஸோ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஒரு வீடியோலையும் நான் சொல்றேன், இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து பார்த்தா நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.